சிரிச்சா அவ்வளோ அழகா இருக்க நீ. நான் மட்டும் சிரிச்சா குரங்கு மாதிரியா இருக்கேன்? ஏய், சூப்பரா இருக்கடா. நிலாவும் அழகா இருக்கா. அதனால ரெண்டு பேருமே கியூட்டோ கியூட். நிலா மேல மாப்பிள்ளைக்கு அவ்ளோ பாசம் இருக்கு. சும்மாவா ரத்த பந்தம் விட்டுருமா என்ன? நிலா மேல மாப்பிள்ளை உயிரா இருக்கிற மாதிரி கவின் மேலயும் விஜய்க்கு பாசம் அதிகமா இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்பதான் குழந்தைங்களை வச்சு விஜயும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேர்க்க முடியும். அம்மா, நிலா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து ஏதோ ஒரு குட்டி தேவதை வீட்டுக்குள்ள வந்துட்டு போன மாதிரியே இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நிலாவை எங்க கூடவே அப்படியே வச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. எங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நிலா கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். என்னன்னு தெரியல, நிலா சீக்கிரத்திலேயே என் கூட கனெக்ட் ஆயிட்டா. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. நானும் உங்ககிட்ட ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் அங்கிள். தெரியுது. உங்க கனெக்ஷனை கட் பண்றேன். இனிமே சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் விட்டோன்னே நேரா எங்க வீட்டுக்கு வரேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன நிலா, என்ன பாக்குற? உங்க அப்பா கூப்பிடாருல்ல, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வரேன்னு சொல்லு. ஐயோ, நான் ஒருத்தி. கவினோட அப்பா கூப்பிடாருல, வரேன்னு சொல்லுமா. கண்டிப்பா நான் வரேன் அங்கிள். அப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்டி தான் லவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் வரக்கூடாது. ஏய், கம்முனுடா. தம்பி, நீங்க தப்பா எடுத்துக்கலனா கவினை இன்னைக்கு நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. நான் எதுக்கு அங்க போகணும்? நானும் அங்க போக மாட்டேன். டேய், ஆசையா கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாடா. நானும் அவங்க கூட வரவே மாட்டேன். இந்த வீட்டுக்கு கூட்டி போய் விடுங்கப்பா. சொல் பேச்சு கேட்கவே மாட்டியா நீ? இப்போ நிலாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டேன். உடனே எவ்வளோ அழகா வந்தா, ஜாலியா இருந்தா, நம்ம கூட சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணா. அதே மாதிரி அவங்க வீட்டுல கூப்பிடுறாங்கன்னா நீயும் சந்தோஷமா ஜாலியா போடா. இதுல என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு அங்க போக பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பேராண்டி. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். என் தெய்வான பாட்டி மட்டும்தான் என் பேராண்டின்னு கூப்பிடணும். நீங்க யாருமே கூட கூடாது. சரி. ஓவரா பேசிட்டு இருக்க, அடிக்க போறேன் பாரு உன்ன. அப்பா, நீங்க என்னோட நிலாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. எனக்கு அது பிடிக்கல. ஐயோ, அப்படிலாம் இல்லடா, உனக்கு அப்படி தோணுது. உங்க ரெண்டு பேரையும் நான் ஈக்குவலா தான் பாக்குறேன். மாப்பிள்ள அவரோட ரெண்டு பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன்னு சொல்லும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மா, நீங்க கார்ல ஏறுங்க, நான் கவினை கூட்டிட்டு வரேன். நம்ம எல்லாரும் ஒண்ணா உங்க வீட்டுக்கு போலாம். ஐ ஜாலி. விக்ரம் அங்கிள் எங்க வீட்டுக்கு வர போறாரு. என்ன பேரனை மட்டும் அனுப்புவாருன்னு பார்த்தா மாப்பிள்ள அவரும் வரேங்கிறாரு. சரி, ஓகே. விஜய் கடையில இருந்து வரதுக்குள்ள இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பேசி அமுச்சு வச்சிடலாம். ஐயோ, விஜய் எதுக்கு இந்த டைம்ல கால் பண்றா? என்னன்னு தெரியலையே. சொல்லுமா. மா, டைம் ஆயிடுச்சு. பாப்பாவை கூட்டிட்டு வந்துட்டியா? ஸ்கூல்ல தாமா இருக்கேன். இதோ இப்ப கூட்டிட்டு கிளம்பிடுவேன். பாட்டி, அம்மா தானே பேசுறாங்க. போன கொடுங்க. அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கவினோட அப்பா கவின் இப்ப ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. அப்படியா? ஆமாமா. கவின் மேல கோவமா இருந்தான். அப்புறம் கவினோட அப்பா தான் அவனை கூட்டிட்டு நானும் வரேன், நம்ம எல்லாரும் ஒன்னா வீட்டுக்கு போலான்னு சொன்னாரு. இப்ப நாங்க கவினோட அப்பாக்காக தான் வீட்டுக்கு போறோம். நீ எப்படியாவது ஒர்க்ல பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்துட்டு போமா ப்ளீஸ். நிலா, போன கூட நான் அம்மா கிட்ட பேசுறேன்.
நீ ஒன்னும் வேலையை விட்டுட்டு வர தேவையில்லம்மா. நான் பாத்துக்கறேன். நீ உன் வேலையை பாரு.